3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒவ்வொரு வருஷம் நான் அடிக்கடியாக நான் கன்ஃபஸ் பண்ணி சொல்கிறேன். தான் கிறிஸ்துவை மருத்துவம் எழுப்பி தமிழத்தில் காண்பித்த தம்முடைய பலத்த சத்தத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகி நம்மிடத்தில் காண்பிக்கும் அவருடைய வல்லமையின் மகா மேன்மை இன்னதென்று அறியும்படிக்கு பிரகாசமான வணக்கங்களை உங்களுக்கு தரும்படி வேண்டிக் கொள்கிறேன். மனப்பாடம் படித்து விட்டீங்களா? வருஷம் நான் அந்த வருஷத்தை இப்போ வருஷத்துக்கு 40 வயசு ஆகும். 40 வருஷமா இந்த வசனத்தை விசுவாசிட்டு இருக்கேன். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தம்முடைய பலத்த சத்தத்தின் வல்லமையினாலே எழுப்பினார். சாத்தான் நினைச்சான் க்ளோஸ்ட் அவர்தான் டூம்ல போயிட்டார். தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எப்படி எழுப்ப வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் எழுப்பினார். அல்லேலூயா. தம்முடைய பலத்த சத்தத்தின் வல்லமை எல்லாம் சொல்லுவோமா? தம்முடைய பலத்த சத்தத்தின் வல்லமைப்படியே இயேசுவை நமக்காக எழுப்பினார். அல்லேலூயா. அதே பலத்த சத்தத்தின் வல்லமைப்படியே என்னையும் உங்களையும் எழுப்புவார். அல்லேலூயா. அவரோடு எழுப்புவார். அல்லேலூயா. இந்த சாவிக்கு இந்த சரீரம் உயிர் பெறும். இந்த சாவிக்கு இந்த சரீரம் வல்லமை பெறும். அல்லேலூயா. அந்த சரீரம் சாவிக்கு அந்த சரீரத்திலே பலவீனம் உண்டு, ஆவிலே உற்சாகம் உண்டு, மாம்சத்திலே பலவீனம் உண்டு. அல்லேலூயா. ஆவியில் நல்ல ஜெபம் பண்ணுவோம், நல்ல குளிர்ச்சி எல்லாமே இருக்கும். மாம்சம் அதுக்கு அப்படியே போயிடும், பலவீனப்பட்டு போவாங்க. ஆவியிலும் ஆத்மாவிலும் பலன் தரக்கூடிய தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் நித்திய ஜீவனை சோதரிக்கும்படியாக இயேசு நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் வீடோடு எழுப்பினார். இன்றைக்கு பிதாவின் வலது பாசத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 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 வீட்டில் வல்லமை தினந்தோறும் அறிக்கை செய்வோம். அல்லேலூயா. எபேசியர் 1:19 நீங்க என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணி கொள்ளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற பிரேயர், ஜெபம் அது. அதே போல இந்த ரோமத்தில் தான் இருக்குது. இந்த சரீரம் செத்து போன சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லமை உடையவர். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருந்தபடினாலே வரக்கூடிய காலங்களில் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தொடர்ந்து முன்னேற்றமான பாதையிலே கர்த்தருக்காக நம்ம எந்த அளவுக்கு நமக்கு எவ்வளவு பலன் இருக்கோ அந்த பலனுக்கு ஏற்ற விதமாக நாம் அதற்காக கிரியை செய்வோம். கர்த்தர் சபையை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துவாராக. இந்த சபையில் நாளிலே பெருகுவதாக. பெருக்கத்தை தேவன் கட்டளையிடும்படியாக இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சபைக்கு பெருக்கம் உண்டாகட்டும். ஆத்துமாக்கள் பெருகட்டும். ஆத்துமாக்கள் நீரே கொண்டு வாங்க. ஆத்துமாக்கள் நீங்களே கொண்டு வாங்க. ஒரு காற்று போதும் ஆண்டவரே, ஒரே ஒரு காற்று போதும் அப்பா. பரிசுத்தாவியானவரே, காற்று வீசும் என்று சொன்னார். ஆண்டவரே, காடைகள் குவியும் அப்பா. ஆத்துமாக்கள் வருவார்கள் அப்பா. தேவைகளோடு எல்லா ஆத்துமாக்களை சந்திங்க. நீர் மாத்திரமே வல்லமையுள்ள தேவன் அப்பா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா. எங்களுக்காக கொடுத்த தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா. நான் வசிக்கிற பகுதியிலே, நான் வசிக்கிற இடங்களிலே, இந்த ஆயுத சுற்றுகளிலே கர்த்தர் நியமித்திருக்க ஆத்துமாக்களே, நித்திய ஜீவனுக்கு முன்னிட்ட ஆத்துமாக்களே, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே ரட்சிக்கும்படியாக நாம் ஒருவரை பற்றி ஜெபிக்கிறோம். ரட்சிப்பு உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் உயிர்த்தெழுந்த வல்லமை கடந்து செல்லட்டும். தூதர் பணிவிடையாளர்கள் கடந்து செல்வார்களாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம். கைகொட்டி பாடி கைகொட்டி கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம். கைகொட்டி பாடி
சேர்த்து கொண்டு வர கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். சபையில் எல்லா குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த எபேசு 1:19 படி அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளேயும், ஒவ்வொரு குடும்பத்தின் நபர்களுக்குள்ளேயும், ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளுக்குள்ளேயும், எங்கள் எல்லா ஊழியர்களிலும், எல்லா சுச்சுவேஷனிலும் அந்த பலத்த சத்தத்தின் வல்லமை ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போகும். அந்த விரோதமாக குற்றப்படும் எல்லா நாமளையும் நாம் கட்டி போடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இவர் சாவுக்கேதுவான இந்த சரீரங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமைக்காக ஸ்தோத்திரம். விரைவினங்கள் மாறுவதாக, வியாதிகள் மாறுவதாக, கட்டுகள் அறுந்து போவதாக, எல்லா தடைகளும் உடைவதாக, ராசனங்களை விளையாடுகளை ஒவ்வொருவரை காணப்படுத்த எல்லா பிடியில் அழைத்து ராசனத்தின் கட்டி இந்த வல்லமை மகத்தமான வல்லமை அருகே விளங்கும்படியாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போதே ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும், இப்போதே ஒரு சுகம் உண்டாகட்டும், இப்போதே வைத்திருந்த வல்லமை எங்களுக்கு கிரி செய்வதை நம்ம முன்னேறட்டும். எல்லா அந்த காரணங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியே இந்த சபைகளை வரக்கூட ஆட்டத்திற்கு தடை செய்யப்படாத ஆவிகள், அதுமாதிரி தேசிகள் படக்கூடாத சிறப்படாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தை கட்டு. இந்த மெயின் ரோட்ல இருந்து எல்லா இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா எல்லா ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இயேசு ரத்தத்தை ஒருவனை